தன்னந்தனியா தெரிஞ்சிருந்த தறிக்கெட்டவ திசைய மாத்தி அமைக்கிற காட்டுப்பயலா காத்து கிடந்த ஆட்டி வைக்கிற மனச அடிச்சு நொறுக்கிற மொத்த உசுரும் உன்ன ஓயாம தேடுதே கண்ணு ரெண்டுல உன்னை பார்த்தாலே வானவில்லையே கையில் சேர்க்கிற வரமா உன்னை கேட்கிற தன்னந்தனியா தெரிஞ்சிருந்த தறிக்கெட்டவன் திசைய மாத்தி அமைக்கிற காட்டுப்பயலா காத்து கிடந்த ஆட்டி வைக்கிற மனச அடிச்சு நொறுக்கிற எழுந்து கிடந்து வண்டானா இந்த தீபாவளி நம்மளது. குடியிருக்கும் மாமா வெறித்தனம் இணைப்பலனா நம்ம கெத்தாவல்லாத்தனம் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் இணைப்பலனா நம்ம கெத்தாவல்லாத்தனம் ஆமா அழுக்கா இருப்போம். ஏய் எதுக்கு பாட்டு நீ பாட்டுன? எவ்வளவு நேரம் தான் கூப்பிட்டுட்டே இருக்கிறது? கத்தி கூப்பிடணும். நான் கத்துற கத்துக்கு காது கேட்காதவன் கூட திரும்பி பார்த்திருப்பான். அப்படியா? எங்கே கத்தி காட்டு பாப்போம். கத்துவாங்க கத்துவாங்க. ஏய் மாமா, உனக்கு முக்கியமான வேலை இருக்கா? இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிறதே முக்கியமான வேலை தான். மாமா சொல்லுங்க மாமா, எங்கேயாவது வெளியில போறீங்களா? என்ன பிளான் சொல்லுங்க. இதை பாரு, இப்பதான் நான் தூங்கி எந்திரிச்சேன். இனிமே நான் குளிச்சு சாப்பிட்டு அப்புறம் தான் நான் யோசிக்கணும் என்ன பண்ணலாம் என்ன பிளான். ரொம்ப நல்லது மாமா. அப்ப நீங்க வெட்டியா தானே இருக்கீங்க, ஏன் கூட வாங்கல? வெட்டியா இருக்கனா? ஏண்டி உங்களுக்குலாம் எப்ப பாரு ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாதான் அது வேலையா? யோசிக்கிறதுல வேலை கிடையாது. நான் சும்மா உட்காந்துருக்கேன்னா சும்மா உட்காந்துருக்கேன்னு அர்த்தம் கிடையாது, எதையாச்சும் ஒன்று யோசிச்சுட்டே இருக்கேன்னு அர்த்தம். ஓஹோ, அதே மாதிரி நான் சும்மா படுத்துட்டு இருக்கேன்னா சும்மா படுத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது, ஏதாவது ஆழமா யோசிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்ப நான் சும்மா கண்ணை மூடி தூங்குனேன்னு வச்சுக்கேன். சும்மா தூங்குறேன்னு அர்த்தம் கிடையாது, எதையோ யோசிச்சுட்டே தூங்குறேன்னு அர்த்தம், அப்படிதானே? இல்ல இல்ல, நான் யோசிச்சு டயர்டாகி தூங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் வரும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அர்த்தம். ஐயோ மாமா, நீ கூட வாங்கல. உன் கூட வரணுமா? ம், எதுக்கு? ஏன்? தோப்பு வரைக்கும் போகணும். தோப்பு வரைக்குமா? நீயே போயிட்டு வர தானே, என்ன ஏன் கூப்பிடுற? இல்ல மாமா, அங்க போய் ஒன்னு எடுக்கணும். என்ன எடுக்கணும்? காலையில நான் அங்க குளிக்க போயிருந்தேனா. நீ குளிக்கலாம் செய்வியா? மாமா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. சரி சொல்லு. குளிக்க போயிருந்தேனா, குளிச்சுட்டு வரும்போது செயினை காணோம். ஏய் பொய் சொல்லாத, அதான் கழுத்துல செயின் இருக்குல்ல. மாமா இது இல்ல மாமா, அது வேற செயின். அம்மா திட்டுவாங்கன்னு இத போட்டிருக்கேன். சரி, குளிக்க போற இடத்துக்கு செயின் ஏன் போட்டு போற? ஏதோ ஒரு ஞாபகத்துல போட்டுட்டு போயிட்டேன். நீங்க வாங்க மாமா, போய் எடுத்துட்டு வந்துடலாம். வீட்ல செயின் காணோம்னு சொன்னா செம்மையா திட்டு விழும். ஓ அப்படியா? சூப்பர். அப்ப உடனே சொல்லிடலாம். அத்தை அத்தை, மாமா மாமா, அப்பா, மாமா அம்மா. விளையாடாதீங்க மாமா, எடுத்துட்டு வந்துருவோம் மாமா. ஏய் எனக்கு 1000 வேலை இருக்கு. என்ன யோசிக்கிற வேலை தானே, அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே யோசிக்கலாம் வாங்க. சரி, காலையில் குளிக்கிறதுக்கு நீ மட்டும் தனியா தானே போன, இப்ப மட்டும் ஏன் என்ன கூப்பிடுற? பின்ன உங்களையும் கூட்டிட்டு போவாங்களா என்ன? ம், என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனேன். சரியா, அப்ப அவளையே கூட்டு போ.
மாமா இப்ப போனா அங்க ரவுடி பசங்களாம் இருப்பாங்க மாமா. அதான் உங்களை அங்க கூப்பிடுறேன். நீங்க வந்தா தைரியமா போயிட்டு வரலாமேன்னு தான். அப்படி சொல்லு. சரி வண்டியில தொடச்சு வை, நான் ரெடி ஆயிட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, நீ போய் ரெடியா வா. ஏய், வா மாமா போலாம். வராரு. அரசி, ஆமா செயினை காணோம் எப்படி கண்டுபிடிச்ச? வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிடலான்னு உட்காந்தனா, வழக்கமா சாப்பிடும்போது செயினை நோண்டிக்கிட்டே சாப்பிடுவேனா, அப்படி பண்ணும்போது செயினை காணோம். அப்பதான் காலையில குளிக்க வந்தது ஞாபகம் வந்தது. ஆக மொத்தம் சும்மா நோண்டும் போது செயினை காணோங்கிறதே கண்டுபிடிச்சிருக்க. சுத்தம். சரி காலையில் யார் உங்களை குளிக்க வந்தது? ஏன் மாமா கேக்குறீங்க? இல்ல கூட வந்தவங்க களவாடிட்டு போயிருந்தா? அதெல்லாம் தெரிஞ்சவங்க கூட தான் வந்த மாமா. இல்ல அவங்களும் செயினை பார்த்துக்கலாம் இல்லையா? நானே பார்க்கல, அவங்க எப்படி பாப்பாங்க? இந்த பேச்செல்லாம் நல்லா செழிப்பா தான் பேசுற, ஆனா செய்கதா ரொம்ப மந்தமா இருக்கு. மந்தமா இருக்கா? அப்படின்னா எப்படி சொல்றது? இப்போ லேசா கொஞ்சம் சரக்கு போட்டு லைட்டா போதையில இருக்கும்போது உடம்பு ஒரு மாதிரி மந்தமா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி. மாமா எனக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்ல, நான் இப்ப குடிச்சிருக்கேன். ஓ, உனக்கு பழக்கமே இல்லையா? உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்போ ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது நல்லா போய் சாப்பிட்டு உடனே கிளாஸ்ல போய் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? சுகமா தூக்கம் வரும். அதான். அப்ப சார் வந்து உன்னை எழுப்பி இதை படிச்சு காட்டுன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? வாய் கொலரும், ஒரு மாதிரி கேரா இருக்கும். அப்ப அப்படியே பக்கத்து கிளாஸுக்கு போய் டஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? தூக்க கலக்கத்திலேயே அப்படியே நடந்து போய் அப்படியே மெதுவா எடுத்துட்டு வருவோம். ஏன்னா மதிய சாப்பாடுங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி இருப்போம். அதுவே 24 மணி நேரம் அப்படியே இருந்தா அதுதான் மந்தமா இருக்குன்னு அர்த்தம். ஓ, அப்ப என்ன மங்குனின்னு சொல்றீங்க? அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே. நீங்களா மட்டும் எப்படி இருக்கீங்க? அரை தூக்கத்துல இருந்து எழுப்பி கூட்டிட்டு வந்த மாதிரி தான் இருக்கீங்க. அட லூசு, நிஜமாவே நான் அரை தூக்கத்துல எழுப்பி தான் கூட்டு வந்திருக்க. இல்லனா மட்டும் நான் என்ன உன்ன மாதிரி செயினை தொலைச்சிட்டு அது தொலைஞ்சு கூட தெரியாம சுத்திட்டா இருக்கேன் லூசு. சரி மறக்காத வா. வா. அரசி சரி வா, நான் வந்துச்சு பாரு பம்ப் செட்டு. இவ்வளவு நேரம் சும்மா இருந்தா போர் அடிக்குதுல்ல, அதான் லைட்டா. சரி நீ போய் செயினை தேடுவியா இல்ல நானும் வரணுமா? இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன் மாமா, நீங்க இங்கே இருங்க. சரி. அடேங்கப்பா.
செயின் கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு மாமா. அப்படியா? அதுக்குள்ளேயே கிடைச்சிருச்சா? என்ன இது நீயே ஒளிச்சு வச்சுட்டு மேல ஒரு குச்சியை சொருவிட்டு எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா, இந்த தோப்புக்குள்ள வந்து வெயில்ல வந்துட்டு போகணும்னு ஆசை. இல்ல அதுக்குள்ளேயே கிடைச்சிருச்சே, அதனாலதான் கேட்டேன். எவனுமே பார்க்கலையா? இல்ல பார்த்துட்டு கவரிங் நீங்க விட்டுட்டு போயிட்டாங்களோ? நான் வேணா உரசி காட்டட்டுமா? ஐயோ வேணாமா, நீ பின்னாடி பைக்ல உட்காந்து உரசே போதும், நான் நம்புறேன். இது அக்மார்க்கு அது என்ன நம்பரு? 916. அந்த தங்கம் தான் போதுமா? சரி அப்புறம் என்ன, கிளம்புவோம் வா. மாமா 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 இருங்க மாமா, இவ்ளோ தூரம் வந்துட்டோம், இளநீ ஏதாவது குடிச்சிட்டு போலாமே. ஓ, உனக்காக நான் மரம் ஏறி இளநீ வரை பறிக்கணுமா? மாமா ஆமா, அப்படியே நீங்க பறிச்சு கொடுத்துட்டாலும். ஆள் தான் யாருமே இல்லையே. மாமா நம்ம மோட்டர் ரூம்ல இளநீ எல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சேச்சே, உனக்கே அரசி சிரமம். நீ பேருக்கு ஏற்ற மாதிரி கம்பீரமா இங்கே நின்றுட்டு இந்த அடிமை போய் இளநியை தட்டி பார்த்து நல்ல பதமா வெட்டி எடுத்துட்டு வரேன். ஆ? சரி சரி சரி, கோவப்படாத, நீயே போய் எடுத்துட்டு வா. சரி மாமா. அரசி வா வா. மாமா ஆ? ஒரு வாட்டி மந்த மார்க்கன்னு சொன்னதுக்கு இப்படியா? சும்மா அம்பா பறக்கறிய தாயே. ஆமா, இந்த வடிவேல் காமெடி பார்த்திருக்கே நீ? பாத்திருக்க நீ? என்ன காமெடி இல்ல? ச்சே, என்ன மனுஷன், மறுபடியும் வரணும். அதுவும் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கே, சச்சா, பாப்பா பாப்பா பா. அதுவும் இந்த ஒரு படம் ஒன்று இருக்கே, ஒருத்த கூட ஒரு முறைச்சிட்டே இருப்பானே இந்த பீடி வாங்கும்போது, அது என்ன படம்? மாமா இளநிய குடிங்க மாமா, வீட்டுக்கு போய் யோசிக்கலாம். இல்லம்மா, இங்க இருக்கு, வர மாட்டேங்குது.
லைட்டா எடுத்து விட்டா வெளியே வந்துடும். என்ன நீங்க படம் இளநிய குடிச்சு மண்டைய தட்டி பாருங்க, ஏதாவது வருதான்னு பாப்போம். குடிங்க. அப்படிங்கிற? சரி, குடிச்சிட்டா போச்சு. சரி, ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க, உனக்கு வேண்டாமா? ஒண்ணு இல்ல, எனக்கு வயிறு சரியில்லை, நான் குடிக்க மாட்டேன். நீங்க குடிங்க மாமா. சரி குடிங்க. ஓகே, அப்போ ஒரே கல்குள்ள அடிச்சிட வேண்டியதான். ஆஹா, என்ன இளநில, கொஞ்சம் கல்லையும் சேர்த்து வச்ச மாதிரியே இருக்கு. இன்னொன்னு கிடைக்குமா? மாமா, டைம் ஆகுது மாமா, வீட்டுக்கு போலாம் வாங்க. சரி, ஓகே, லெட்ஸ் கோ. மாமா, என்னாச்சு என்னாச்சு மாமா? இல்லை, ஒன்றும் இல்லை. மாமா, என்ன மாமா? அது கொஞ்சம் ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வரட்டா மாமா? சரி. பரவாயில்ல, வர மாமா. என்னடி ஆச்சு? ஏய், குடுத்துட்டேன்டி, ஆல் ஃபுல் மட்டை. ஓ மை காட், நான் போய் பார்க்கட்டுமா? வேணாடி, நீ போய் ஊர்க்காரங்களை கூட்டிட்டு வரியா? கூட்டு வரேன். நீ மருந்து எவ்வளவு கலந்த? நீ கொடுத்த அளவுல பாதி தான் கலந்த. ஏய், என்னடி சொல்ற? கூட அதிகமா போட்டா பிரச்சனைடி. ஐயோ, என்ன பிரச்சனை? குறையா போட்டா 10 நிமிஷத்துலயே தெளிஞ்சிரும். ஐயோ, கூட போட்டா தெளியாமலே மொத்தமா போயிடும். ஏய், என்னடி இதெல்லாம் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்க? ஏய், பயப்படாதடி. பாதி தானே கலந்த? ஆமா. அப்ப கரெக்ட் தான், விடு. நீ வேற மொத்தமா போயிடுவாருன்னு பயமுடுத்துறியேடி. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஏய், வேணாம், ஒரு சேஃப்டிக்கு தான் சொன்னேன், பயப்படாத. சரி சரி, நீ போய் ஊர்க்காரங்களை கூட்டிட்டு வரியா? சரிடி. என்ன சொல்லி கூட்டு வர்றது? உங்க 2 பேரையும் இங்க பார்த்தேன்னு சொல்லட்டா? கிழிஞ்சது போ, இது எங்க தோட்டம்டி. எங்களை இங்க பார்த்தேன்னு சொன்னா எவன் என்ன சொல்ல போறான்? ஷோ, உன்னைய வச்சு பிளான் பண்ண பாரு. இந்த செருப்பால அடிக்கணும். ஏய், ஓவரா பேசாத. என்ன பேசணும்னு சொல்லு, அதுக்கப்புறம் என் பெர்ஃபார்மன்ஸை பாரு. நீ இந்த மாதிரி பேசும்போது தாண்டி பயமா இருக்கு. சொல்லுடி, என்ன சொல்லட்டும்? ஊருக்குள்ள யாரையாச்சும் கூப்பிட்டு ஆதிமூல தோட்டத்துல யாரோ பூந்திருக்காங்க, நான் குரல் கொடுத்தேன், என்னை கண்டுக்காம வேகமா போயிட்டாங்கன்னு சொல்லு. ஓகேடி. எங்க சொல்லு. ஏய், வெறுப்பேத்தாத, நான் சொல்லிக்கிறேன்டி. நல்ல பதட்டத்தோட போய் சொல்லு. ஆதிமூலம் தோட்டத்துக்குள்ள யாரோ 2 பேர் போயிருக்காங்க, குரல் கொடுத்தா வேகமா ஓடுறாங்க, அப்படி இப்படின்னு பரபரப்பா சொல்லி ஆளுங்களை கூட்டிட்டு வந்துரு. சரிடி. மொத்த மேட்ரு உன்னை நம்பிதான் இருக்கு, கெடுத்துறாதடி. சரி, நான் பாத்துக்கிறேன். காரியத்தை கச்சிதமா முடிச்சிரு, ஓகேவா? சரி போ. ம்.